இது உங்கள் கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். ஓவியம் சுலபமாக வரைவது எப்படி என்பதை பற்றி சொல்லித்தரும் ஒரு யூடியூப் எஜுகேஷனல் சேனல். நம்ம போன வீடியோவில் பென்சில் ஷேடிங் பற்றி சில பகுதிகள் பார்த்தோம். இப்போ இந்த பகுதியிலும் பென்சில் ஷேடிங் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். பென்சில் ஷேடிங் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6 வகையான பென்சில் ஷேடிங் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த பென்சில் ஷேடிங்கை நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவியம் நிச்சயமாக நல்லா வரைய முடியும். இந்த சேனல் நான் நிறைய பேர் போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். பேரண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், பசங்களுக்கு சொல்லித்தரலாம். உங்களுக்கு டைமை ஒதுக்கி இதை பண்ணிங்கன்னா ஒரு 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 நல்ல இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தர்ற அளவுக்கு நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தருவேன். மேலும் தமிழில் இதை மாதிரி சேனல் எதுவும் இல்லை. அதனால் நான் இந்த சேனலை போட்டு உங்களுக்கு எல்லாம் ஓவியம் கற்றுத்தரணுன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த யூடியூப் சேனல் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். மேலும் இந்த சேனலில் யார் யார் பார்த்து பயனடைகிறீங்கன்ற ஒரு சின்ன கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் யார் இதில் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க என்பதையும் போடுங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு ஓவியம் கற்றுத்தரும் சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். இதன் மூலிமா அவங்களும் கொஞ்சம் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இந்த சேனல்லையும் நான் நடத்துகிறேன். இப்போ வாங்க, இப்போ ஒரு 6 விதமான பென்சில் ஷேடிங் டெக்னிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ போவோம். பென்சில் ஷேடிங் டெக்னிக்கில் நம்பர் 1 ஸ்மட்ஜிங். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி லைட்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டு, இப்போ நான் லைட் டார்க் காட்டியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி சர்க்கிளில் லைட் டார்க் போட்டுக்கிட்டு நீங்கள் இதை அப்படியே மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா லைட் டார்க் காட்டிட்டிங்களா, மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பட்ஸ் இருக்குல்ல, அந்த பட்ஸை வச்சு நீங்கள் அப்படியே மெர்ஜ் பண்ணிடலாம். இது நம்பர் 1. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஷேடிங் நல்லா அழகாக வந்துடும். அடுத்து நம்பர் 2 சர்க்கிளிங். நீங்கள் ஒரு சர்க்கிளாக போட்டு இந்த சர்க்கிளை அப்படியே ஃபில்லப் பண்ணணும். அந்த சர்க்கிள் போடக்குள்ளே, ரொம்ப நெருக்கமாக சர்க்கிள் போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்னஸ் கிடைக்கும். இதை மாதிரி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதை மாதிரி சர்க்கிளாக போட்டு எதுலேயுமே நீங்கள் எல்லா படத்துலேயுமே லைட், மீடியம், டார்க் இதை 3த்தையும் காட்டினா தான் உங்களுக்கு 3D ஷேப்ஸ் கிடைக்கும். ஷேடிங் கொடுக்கறதுக்கே அதுதான். உங்களுக்கு படம் 2Dயாக இல்லாமல் 3Dயாக உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கிளாக போட்டு லைட், மீடியம், டார்க் ஷேடுக்கு நமக்கு அப்படியே வந்துடுச்சு. இது 2வது மெத்தட். இப்போ நீங்கள் 3வது ஸ்கிம்பிளிங். 3வது மெத்தட் இந்த மாதிரி நம்ம சர்க்கிளிங் போட்ட மாதிரி இந்த ஸ்கிம்பிளிங் கொஞ்சம் இந்த ஸ்கிரிப்பிள் ஆர்ட் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கசமசாங்க அப்படியே நம்ம சர்க்கிளாகவும் இல்லாமல் அப்படி நம்ம அப்படியே போட்டு அப்படியே போட வேண்டியது. நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் வித்தவுட் ஃபியர் நீங்கள் எப்பயுமே எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் ட்ராயிங் நல்லா வரும். எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் கரெக்டாக லைட், மீடியம், டார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணுறது நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 4வது ஸ்டிப்ளிங். இது என்ன பண்ணிங்கன்னா ஒரு டாட்ஸ் தான். நம்ம டாட் எங்கே நெருக்கமாக டாட்ஸ் வைக்குள்ள அங்கே டார்க்னஸ் கிடச்சிரும். டாட்ஸ் கொஞ்சம் எட்ட வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களுக்கு லைட், டார்க், மீடியம் கிடச்சிரும். இது ஒரு டாட்டாக வைக்கிறது தான். இந்த டாட் வச்சே நீங்கள் இந்த ஷேடிங்கை இந்த டெக்னிக்கில் நம்ம எல்லா படத்தையுமே பண்ணலாம். அடுத்து 5 எட்சிங் மெத்தட். அவங்களே கூட பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனில் நம்ம போட்டு லைட், டார்க் காட்டிக்கணும். எட்சிங் லைனே க்ளோஸாக போடக்குள்ள அது உங்களுக்கு டாட்
டார்க்னஸ் கிடச்சிரும். ஹெச்சிங் லைனே கொஞ்சம் கேப் விட்டு போடக்குள்ள அது லைட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷேடிங்கை வந்து லைட் மீடியம் டார்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட் கிடைக்கும். க்ளோஸாக வெர்டிக்கல் லைன்ஸ் போடக்குள்ள அந்த இடம் வந்து டார்க்காகவும், லைன்ஸ் வந்து பிட்வீன் கேப் இருக்குள்ள அது லைட்டாக கிடைக்கும். 6வது மெத்தட் வந்து கிராஸ் கண்டூர் ஹெச்சிங். அது அந்த கிராஸ் ஹெச்சிங் மாதிரி தான் நீங்கள் வந்து இதையும் வந்து அந்த லைனோட க்ராஸ் பண்ணி போடக்குள்ள உங்களுக்கு வந்துடுது. அது மாதிரி எங்கே தேவையோ நெருக்கமாக அந்த லைன்ஸை போடக்குள்ள டார்க்னஸ் கிடச்சிடுது. இப்போ நம்ம இந்த 6 மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைட் மீடியம் டார்க் வந்து எல்லா இதுலேயும் கொடுத்தா தான் 3D எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு இது வந்து கொஞ்சம் பேசிக்கான பென்சில் ஷேடிங். நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பென்சில் ஷேடிங்கை வந்து என்னென்ன மெட்டீரியல் வச்சு எப்படி பண்ணலான்றது ஒரு சின்ன வீடியோ போடுறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தும் பயனடைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.